ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இது ப்ரோமோலாம் இல்லை கைஸ், சும்மா லைவ்ல வந்து ஒரு அப்டேட் தான். அதாவது இன்னைக்கு வந்து காலையில் வந்து ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருப்பாங்களாட்டு இருக்குது. அதாவது இந்த புதுசாக வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் இந்த இப்போ ஃபைனலில் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்கும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே உள்ள வந்து என்ன கேம் பிளே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க, யாரை வந்து நீங்கள் வந்து கேம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக யாரை வந்து நீங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்லாம் ஏதோ டாஸ்க் மாதிரி கொடுத்துருப்பாங்களாட்டிருக்கு. அதுக்கு ஒவ்வொருத்தர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ சுனிதா வந்து நேற்று, அதாவது சாட்டர்டேவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப எல்லா விஷயத்துலையும் கரெக்டு அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதிக்கிட்டே வந்து இந்த பிஆரை வச்சு பேசினதெல்லாம் ரொம்ப தைரியமா தான் இருந்துச்சு. சரியா, இல்லைன்னு தான் சொல்லல. பாராட்டெல்லாம் ஊதுவத்தி கொளுத்தி வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். சரியா, ஆனா இப்பயும் வந்து அதே சொல்லிதான் அடிக்கிறாங்க. யாரு? சுனிதா சௌந்தர்யாவை. ஆக்சுவலா சுனிதாவுக்கு வந்து சௌந்தர்யா மேல ஏன் இவ்வளவு காண்டு, ஏன் இவ்வளவு கோவம்னு தெரியல. என்னதான் அந்த பொண்ணுக்கு வேணும்னு தெரியல. சௌந்தர்யா வந்து பிக்பாஸ் விட்டு வெளியே போனா சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் அந்த சுனிதா வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும். ஏதோ ஒண்ணு அந்த சௌந்தர்யாவை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், டார்கெட் பண்ணணும். ஏன் இந்த ஒரு பொழப்புத்தனம்? இதுக்குத்தான் நீ அங்க இருந்து வெளியில இருந்து உள்ள வந்தியா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏற்கனவே இதுக்குத்தான் நீ அடி வாங்கிட்டு போன, மறுபடியும் அதே வேலைத்தனத்தை வந்து மறுபடியும் உள்ள பண்ணிட்டு இருக்கிற. நீ என்ன இது பண்ண? நீ எக்ஸ் கண்டஸ்டன்ட்டா வந்து நீ என்ன உள்ள பண்ண? சௌந்தர்யாவை தான் நீ டார்கெட் பண்ணிட்டு இருக்கிற. எப்ப பார்த்தாலும் சௌந்தர்யாவை தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கிற. என்னதான் உனக்கு வேணும்? சௌந்தர்யா வந்து பிக் பாஸ் விட்டு வெளியே போகணுமா? அதானே உன் எண்ணம்? என்னம்மா இதெல்லாம்? அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒண்ணு அந்த பொண்ணு மேனிப்புலேஷன் பண்ணுது, கியூட்னஸ் பண்ணுது, அதையே எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து அந்த பொண்ணையே அடிக்கிறீங்களே. பிஆர வச்சு விஜய் சேதுபதியே உனக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. ஒரு சாதாரண படத்துக்கோ எதுக்கோ ப்ரொமோஷன் இல்லாமையோ பிஆர் இல்லாமையோ ஜெயிக்க முடியாது அப்படிங்கறது இந்த சூழ்நிலை. இப்ப இருக்கிற காலகட்டத்துல அதுதான் உண்மை. நாளைக்கு நீயே ஒரு ஃபெமிலியரா ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி பிஆர்ல உனக்கும் தான் தேவைப்படும். சும்மா அதை வச்சே சௌந்தர்யாவை போட்டு ஏன் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிற சுனிதா? ஐயோ முடியலப்பா.